இங்கு பிறந்தது, நட்சத்திரம் வந்து நின்றது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. தேடி வந்த தேவக்கரம் சூழ்ந்திருந்த பாவ மரம், தேடி வந்த தேவக்கரம் சூழ்ந்திருந்த பாவ மரம். தேவக்கரம் தேடி வந்தது, பாவ மரம் ஓடி போனது. தேவக்கரம் தேடி வந்தது, பாவ மரம் ஓடி போனது. வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். மாளிகையும் இல்ல, மகுடமும் இல்ல, மன்னவர் வந்தாரு மனக்கவலை இல்ல. மாளிகையும் இல்ல, மகுடமும் இல்ல, மன்னவர் வந்தாரு மனக்கவலை இல்ல. அடடா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமாய் மாறும், இனிமேல் துக்கமெல்லாம் சந்தோஷமாகும். அடடா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமாய் மாறும், இனிமேல் துக்கமெல்லாம் சந்தோஷமாகும். நம்மோடு உறவாடும் ஒரு பாலனாய், வாதும் சூதும் ஏதும் இல்லாமலே. நம்மோடு உறவாடும் ஒரு பாலனாய், வாதும் சூதும் ஏதும் இல்லாமலே. இயேசு என்ற நாமம் என்றென்றும் எப்போதும். வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். நட்சத்திரம் வந்து நின்றது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. நட்சத்திரம் வந்து நின்றது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. தேடி வந்த தேவக்கரம் சூழ்ந்திருந்த பாவ மரம், தேடி வந்த தேவக்கரம் சூழ்ந்திருந்த பாவ மரம். தேவக்கரம் தேடி வந்தது, பாவ மரம் ஓடி போனது. தேவக்கரம் தேடி வந்தது, பாவ மரம் ஓடி போனது. வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். கண்டது காட்சி, கொண்டது மீட்சி, அநீதியும் ஓடி போச்சு நீதியாச்சு. கண்டது காட்சி, கொண்டது மீட்சி, அநீதியும் ஓடி போச்சு நீதியாச்சு. முந்தின ஆதாம் வந்து பாவத்தையே தந்தான், பிந்தின ஆதாம் இயேசு மோட்சத்தையே தருவார். முந்தின ஆதாம் வந்து பாவத்தையே தந்தான், பிந்தின ஆதாம் இயேசு மோட்சத்தையே தருவார். இது போல ஒரு தெய்வம் பிறந்ததில்லை, இனிமேலும் இது போல வருவதில்லை. இது போல ஒரு தெய்வம் பிறந்ததில்லை, இனிமேலும் இது போல வருவதில்லை. இயேசு என்ற நாமம் என்றென்றும் எப்போதும். வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். நட்சத்திரம் வந்து நின்னது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. நட்சத்திரம் வந்து நின்றது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. தேடி வந்த தேவக்கரம் சூழ்ந்திருந்த பாவ மரம், தேடி வந்த தேவக்கரம் சூழ்ந்திருந்த பாவ மரம். தேவக்கரம் தேடி வந்தது,
தேடி வந்தது, பாவமரம் ஓடி போனது. வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். பிரியமான தேவ ஜனமே, ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக உங்கள் ஜாய் டிவியின் வாயிலாக இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான இந்த கிறிஸ்துமஸ் தின நல்ல நாளில உங்கள் யாவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பண்டிகையை உலகமெல்லாம் உற்சாகமா கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில ஒரு சிலரால இந்த பண்டிகையை உற்சாகமாவோ சந்தோஷமாவோ உண்மையாகவோ கொண்டாடாம ஏதோ ஒரு காரணத்துக்காக சோகமா இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையே, அவர்களுக்கு குழந்தை பிறக்கலையே, வேலை கிடைக்கலையே, வீடு கட்டலையே, குடும்பத்துல இன்னும் பிரிவினைகளோட இருக்கிறாங்களே, வியாதி இருக்குத, கடன் இருக்குத, நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குத, அப்ப இதுல எங்கெங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அப்படின்னு நிறைய ரீசன் சொல்றீங்களா? இன்னைக்கு நானு ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன் அப்படின்னு நான் சில ரீசன்ஸ வேதத்துல இருந்து சொல்றேன். இந்த காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்குமானால் நீங்களும் என்னோட கூட இணைந்து கிறிஸ்துமஸை கொண்டாடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 6:38 நாம் வாசிப்போமானால், என்னுடைய சித்தத்தை அல்ல பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். அப்ப இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. பிதாவுக்கு என்ன சித்தம்? நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பிரியப்படுத்த, நம்மை சந்தோஷப்படுத்த. அப்ப இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார் தெரியுமா? பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற்ற இயேசு வந்ததுனால நான் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுவேன். இன்று உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றதாங்க பிதா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம. 1 தீமோத்தேயு 1:15 நாம் வாசிப்போமானால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாராம் தெரியுமா? பாவிகளை மன்னிக்க. நம்ம எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கோம்ல, அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை ரட்சிக்க, நம்மளை மீட்க இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். அப்ப என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார. என் பாவத்தை யாருமே இதுக்கும் மன்னிச்சதே இல்லையே, ஆனா மன்னிக்க இயேசு வந்ததுனால அவருடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுறேன். சோ இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில நிறைய பாவங்கள், இதை எப்படி நம்ம விடுதலை ஆகிறது? இந்த பாவத்தை யார் மன்னிப்பா அப்படின்னா இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு நீங்களும் இந்த பண்டிகையை உற்சாகமா கொண்டாடலாம. யோவான் 12:46 வாசிக்கிறோம், இருள இருக்கிற மனுஷர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். என் வாழ்க்கையில இருந்த இருளிலிருந்து என்னை விடுவித்து இன்னைக்கு ஒரு வெளிச்சத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதற்காக நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கிற இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறி நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும்னா அந்த இயேசு பிறந்த நல்ல நாளை நீங்களும் கொண்டாடலாமே. யோவான் 12:46 வாசிக்கிறோம், இந்த உலகத்தை இருளிலிருந்து விடுவிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். என் வாழ்க்கையில நிறைய இருள் இருந்துச்சு, அந்த இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாற்ற இயேசு இந்த பூமிக்கு பிறந்ததை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதனால் இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ என் இயேசு எனக்கு உதவி செஞ்சதனால் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் நீக்கி வெளிச்சத்துல கொண்டாட உங்களுக்கு வெளிச்சத்தின் தேவன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களால் இன்னைக்கு நீங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம. எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம், இந்த மரணத்தின் தலைவன், மரணத்தின் அதிகாரியான பிசாசினுடைய அதிகாரத்தை அழிக்கவும் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவும் இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிசாசின் காரியங்கள் கிரியை செய்து கொண்டிருக்குத, அந்த கிரியைகளை அழிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது அவருடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுறேன்னு. அப்ப நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில பிசாசானுடைய கிரியைகளை அழிக்கவும் பிசாசானுடைய செயல்களை நிர்மூலமாக்கவும் இயேசு பிறந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்னைக்கு நீங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம. யோவான் 6:51 நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு இந்த பூமியில வந்து பிறந்தாராம். அப்ப உங்களுக்கு கூட ஒரு நித்திய ஜீவன் வேணுமா? அப்ப இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நல்ல நாளை நீங்களும் கொண்டாடலாம. எல்லாருக்கும் 2 மரணங்க. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு தான் சரீரம் தான் செத்து போவோமே தவிர நம்ம ஆத்மா, நம்மளுடைய ஆவி நம்மளை படைத்த தேவனிடத்துல போவோமே. அப்ப நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம. லூக்கா 2:10 வாசிக்கிறோம், இயேசு இந்த பூமியில ஏன் பிறந்தாரான்னு தெரியுமா? டு கிவ் அஸ் ஜாய். அப்போ சந்தோஷமே இல்லாத என் வாழ்க்கையில இயேசு பிறந்ததுனால ஒரு சந்தோஷம் வந்ததுனால அவர் பிறந்தனால நான் கொண்டாடுறேன். உங்க வாழ்க்கையில கூட ஒரு சந்தோஷத்தோடு நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இயேசு பிறந்தனால நீங்களும் கொண்டாடலாம. மத்தேயு 5:17 வாசிக்கிறோம், டு ஃபுல்ஃபில் த ப்ராஃபசிஸ் ஜீசஸ் வாஸ் பார்ன். அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்ற இயேசு பிறந்தாராம். என் வாழ்க்கையில கூட நிறைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற இயேசு இந்த பூமியில பிறந்தார். அதனால அவருடைய பிறந்தநாளை நான் கொண்டாடுறேன். உங்க வாழ்க்கையில கூட நிறைய தீர்க்க தரிசனங்கள், நிறைய வாக்கு தத்தங்கள் அதை நிறைவேற்ற இயேசு பிறந்தார் என்று விசுவாசிப்பீர்களானால் நீங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம.
மார்க் 10:45 வாசிக்கிறோம், அவர் ஊழியம் கொல்ல வரவில்லையாம், ஊழியம் செய்ய வந்தாராம். இன்னைக்கு அநேகர் ஊழியத்தை எனக்கென்று கொல்ல, அதை எடுத்துக்கொள்ளதான் ஊழியம் செய்யறாங்களே தவிர யாரும் ஊழியத்தை உற்சாகமா செய்யலையே. அப்ப எனக்கு ஊழியம் செய்ய இயேசு இந்த பூமிக்கு பிறந்திருக்கிறார, அவருடைய பிறந்தலை நான் கொண்டாடும் போது ஆண்டவர் என்னையும் அநேகருக்கு ஊழியம் செய்ய வைத்திருக்கிறதுக்காக நான் அவருடைய பிறந்த நாளை உற்சாகமாய் கொண்டாட இந்த நாள்ல எனக்கு இவ்வளவு காரணம் இருக்குதுங்க. அதனால நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன். இதுல ஒரு காரணம் கூட உங்களுக்கு இல்லையா? அப்ப இன்றைக்கு இயேசு எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், இயேசு என் பாவத்தை மன்னிப்பார், இயேசு என்னுடைய இருள இருக்கிற காரியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார், இயேசு எனக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார், இயேசு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார், இயேசுடைய பிதாவின் சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வந்திருக்கிறார் அப்படின்னு ஏதாவது if there are some reasons you also can join and celebrate the Christmas. நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்துல கலந்து கொள்ளலாம் என்று உங்களை உற்சாகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கிறிஸ்துமஸ் தின நல்ல நாளை வாங்க கொண்டாடலாம், சேர்ந்து கொண்டாடலாம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். God bless you all. A king is born this day in Bethlehem.